இட்லி தோசை சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான துவையல் செய்யலாமாங்க. இதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து உளுந்து நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 10லேருந்து 15 பல்லு பூண்டு சேர்த்து பூண்டு வந்து நல்லெண்ணெயில் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிற 15 வரமிளகா சேர்த்துப்போம். வரமிளகா நல்லா வதக்கிட்ட உடனே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒரு வாரம் நல்லா கிடமே இருக்கும். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா இது எல்லாமே சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா ஆறிட்ட உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்புக்கு நம்ம கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த விழுதை சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். இதுக்கப்புறம் இது நல்லா வந்து சிம்மிலே வந்து நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா சூப்பரான பூண்டு கார துவையல் ரெடி.